ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனுவல் டே ஷாப்பிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல பண்ண ஷாப்பிங் தான் இது. ஸோ வெளியில் போக முடியல, ஏன்னா விநாயகர் சதுர்த்தினால ராம்நாட்லாம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொன்னால எங்கள் மச்சி வந்து ராம்நாடு போக முடியல. ஸோ அவங்க பண்ண ஷாப்பிங்கை தான் வந்து நான் உங்களுக்கு விலாகாக எடுத்து காமிச்சிருக்கேன். இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மீரா அண்ணன் கடை. அங்கே தான் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் போய் பார்த்துட்ருந்தேன். ஸோ பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ தனித்தனியாக போடுறத விட இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து பேரப் பண்ணி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்லஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என் மச்சி பொண்ணு வந்து டான்ஸ் ஆட போகிறது வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து பிங்க் கலர்லேயே நெக்லஸ் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றனால இந்த மாதிரி ஒயிட்டு அப்புறம் கோல்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்ருந்தோம். இன்னொன்று வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிங்க்குக்கு வந்து எது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கலர்லேயுமே வந்து நெக்லஸ் வந்து பார்த்துட்ருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா, இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து இன்னொருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ சரி, நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக கடையை வந்து ஒரு கவரப் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். அவங்க வந்து பிஸியாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி கலர்ஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி வளையல் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பட் சைஸ் வந்து கரெக்டாக இல்லாததுனால வந்து பேரப் பண்ண முடியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ண ஒரே விஷயம் வந்து இந்த கீ செயின்ஸ் தான். ஸோ நிறைய வெரைட்டிஸில் வந்து கீ செயின்ஸ் வந்து இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கீ செயின் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஏதோ ஒரு கிரேஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்து அந்த நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ உடம்பு சரியில்லை. ஸோ வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து கிஃப்ட்டு இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து கிட்ஸுக்குள்ள டாய்ஸ் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த சைடு வந்து இயர்ரிங்ஸு, லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் கை செயின் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ரிங்ஸ் இது எல்லாமே வந்து மேலே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சைடு குட்டி குட்டி சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கடையை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன்னா என் மச்சி வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இது எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டில் இது நான் பார்த்தேன், நருட்டோ கார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ என்னென்னு தெரில, இது வந்து கடைசியில் வாங்கினாங்க, அவங்க கைக்கு விட்டுறது, தலைக்கு விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு சாக்லேட்ஸு இது எல்லாமே வந்து இருந்துச்சு. கிட்ஸுக்குள்ள டாய்ஸ் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்ஸு இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா செயின் வித் டாலர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பாய்ஸ் போடுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டிருந்தா அப்படின்னு. ஸோ இது வந்து ஷாப்பில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கவரப் பண்ணி, நான் ஆக்சுவலாக போனது வந்து ஷாப்பிங்க்காக, பட் நான் வந்து கடையை ஃபுல்லாக வீடியோ எடுத்து பார்த்துட்ருந்தேன். ஸோ இந்த சைடு ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு, பிளாக்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியுமே இருந்துச்சு. இது வந்து சிலிக்கான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இது நம்ம வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்ப்போமே, ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இது யூஸ் பண்ணால். நான் இதுவரை யூஸ் பண்ணதில்லை. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து இந்த சைடுமே வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து ஹேர் கிளிப்ஸு, ஸோ தலைக்கு குத்துறது, அதுக்கப்புறம் ஹேர்பின் டைப், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேர்பின்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ சரி, அதுக்கு கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுச்சஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பவுச்சஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ அடுத்ததாக பிடிஎஸ் லவ்வர்ஸுக்குன்னே வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனிமி லவர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கீ செயின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பர்த்டே டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.